வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெண்ணிலா சமையல். இந்த வீடியோவில் கடலை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1/2 kg கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். கலர்லாம் மாறக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே அப்படியே 5 minutes வறுத்துக்கலாம். கடலை மாவு குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கலாம். குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் கிரைண்டிங் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. வறுத்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச கடலைப்பருப்பு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த கடலை மாவு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டிலே எப்படி ஈஸியாக கடலை மாவு செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த கடலை மாவில் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெண்ணிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.